எபிசோட் 33. உன் தோள்கள் சாயும் நேரம். ஒரு கட்டத்தில் அபியே சிவன்யாவை விடுவித்தான். அவளுக்கு அவன் செய்த காரியத்தில் கோபமாக வந்தது. பொறுமை இழந்த சிவன்யா அபியை ஓங்கி பளார் என்று அறைந்தாள். அவள் அடித்ததில் அவனுக்கும் கோபம் வந்தது. தன் கன்னத்தை ஒற்றை கையால் தாங்கியபடி எதிரே இருந்தவளை முறைத்து கொண்டு நின்றான். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணன, அப்புறம் நான் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. அவனை எச்சரித்தவள் அவ்விடம் விட்டு வெளியே வரும் தருவாயில் லைப்ரரிக்கு வெளியே நின்று கொண்டிருந்த மினியை பார்த்ததும் சிவன்யாவின் கால்கள் அப்படியே அதிர்ச்சியில் நின்றது. மினி எப்பொழுது இங்கு வந்தாள் என்று அவளுக்கு தெரியவில்லை. இங்கு நடந்ததை அவள் பார்த்தாளா என்றும் தெரியவில்லை. அப்படி பார்த்திருந்தாலும் அவளிடம் என்ன சொல்வது என்று சிவன்யாவின் மனம் பதைபதைக்க ஆரம்பித்தது. மினி தன் முன்னாலிருந்த சிவன்யாவையும் அபியையும் மாறி மாறி பார்த்தாள். சிவன்யா மினி எதையும் பார்த்திருக்க கூடாது என்று நினைத்திருக்க அவளோ அனைத்தையும் பார்த்திருந்தாள். அன்று மாலை தோழிகள் இருவரும் பெரிதாக எதுவும் பேசிக்கொள்ளாமல் வீடு வந்து சேர்ந்தார்கள். இரவு நேரத்திலும் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. தனித்தனியே சாப்பிட்டு எழுந்து சென்று விட்டார்கள். சிவன்யா மினி இதை பற்றி ஏதாவது கேட்பாள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாள். ஆனால் மினி எதுவும் கேட்காமல் தூங்க தயாராக, மினி, அது நீ என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? இல்ல அது அது என்னன்னா, இன்னைக்கு நான் தான் எதுவும் கேட்கறக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, கோபமாய் சொன்னவள் படுக்கையில் படுத்துக்கொள்ள, மினி, ஐம் சாரி. உன்னோட சாரி ஒன்றும் எனக்கு தேவையில்லை. அப்புறம் நீ எந்த ஒரு விளக்கமும் எனக்கு தரணுங்கிற அவசியம் இல்லை. நான் உன்னை என்னோட ஃப்ரெண்டாவும் சிஸ்டராகவும் பார்த்தேன். ஆனா நீ என்னை அப்படி பார்க்கலன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சுது. மினி, அப்படி இல்ல. ஃபைன், விடு. இங்க பாரு, இப்படி பேசாத. நீ இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு மினி. இப்ப என்ன உனக்கு? அந்த அபிக்கும் எனக்கும் இடையில என்ன இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? சரி, சொல்றேன். சிவன்யா அப்படி சொல்லவும் மினி அவளை ஆச்சரியமாக பார்த்தாள். சிவன்யாவும் இதற்கு முன்னால் அபியை எங்கு சந்தித்தோம் என்று அவளிடம் சொல்ல ஆரம்பித்தாள். அன்று சென்னையில் அந்த விசாலமான பெரிய வீட்டில் படுக்கையில் நிறைமாத கர்ப்பிணி ஒருவர் தலையிலும் கையிலும் அடிபட்டு கட்டு போட்டிருந்தபடி படுத்திருக்க, அவளின் கணவன் வினோத் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த அனைத்து வேலையாட்களையும் வரிசையாக நிற்க வைத்து திட்டிக் கொண்டிருந்தான். நீங்க எல்லாரும் வீட்டில் தானே இருக்கீங்க, அவளை பார்த்துக்காம உங்க எல்லாத்துக்கும் என்ன வேலை? அப்புறம் வசுந்தராமா, உங்களை நம்பி தானே அவளை விட்டுட்டு போனேன். நீங்க இவ்வளோ அஜாக்கிரதையா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவன் பாட்டிற்கு திட்டிக் கொண்டிருக்க, படுக்கையில் படுத்திருந்தபடி இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த இந்து, இங்க பாருங்க, இதுல அவங்க தப்பு எதுவும் இல்லை. நான் தானே வண்டி எடுத்துட்டு போனேன். அவங்க என்ன பண்ண முடியும்? நீ கொஞ்சம் அமைதியாரு. இந்த மாதிரி நிலைமையில வெளியே போகும்போது தடுக்க வேண்டியதானே? உனக்கும் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன்? சொன்னவன் அஜாக்கிரதையாக இருந்த வசுந்தராவை வேலையை விட்டு அனுப்பினான். சிவன்யாவின் அம்மாதான் வசுந்தரா. இத்தனை நாட்களாக அதே வீட்டில் தங்கியிருந்து வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்து கொண்டிருந்தனர். அன்று வேறு வழியில்லாமல் அவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். வினோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ அமைதியாரு. உன்னோட தம்பிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அவன் இன்னைக்கு வந்துருவான். அபிக்கு எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? அவன்கிட்ட இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? ஏன்னா நான் சொன்ன நீ கேட்க மாட்ட, அதனால தான் உன்னோட தம்பிக்கிட்ட சொன்னேன். அதை கேட்டு இந்துவால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அப்படியே அமைதியாகிவிட்டாள். அன்று மாலையே மும்பையிலிருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து சேர்ந்தான் அபி. உள்ளே வந்தவன் நேராக அவன் அக்காவை தான் பார்க்க சென்றான். அக்கா, எப்படி இருக்க? உன்னை மாமா திட்டுறதுல தப்பே இல்லை, இப்படிதான் அஜாக்கிரதையா இருப்பியா என்று அவனும் அவனுடைய பங்கிற்கு திட்டினான். டேய், நீ என்ன பார்க்க வந்தியா, இல்ல உன்னோட மாமாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்தியா? ரெண்டும் தான் அக்கா. சரி விடு, இப்பதான் நான் வந்துட்டேன்ல, நான் உன்னை நல்லா பார்த்துக்க போறேன். என்ன, நீ கூட இருந்து பார்த்துப்பியா? அப்போ காலேஜுக்கு எப்போ போவ? அக்கா, அதெல்லாம் ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நான் இங்கே வந்தது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாது. நானும் கேட்கணும்னு நினைச்சேன்டா. அப்பாவும் அம்மாவும் எப்படி இருக்காங்க? என்னை பற்றி ஏதாவது கேட்டாங்களா? அவள் அப்படி கேட்கவும் அபியால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. இந்து வினோத்தை காதலித்து திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் அது அவர்களின் வசதிக்கு இல்லாததால் அபியின் அப்பாவும் அம்மாவும் அவர்களின் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான்
அவர்கள் மும்பையிலிருந்து இங்கு சென்னைக்கு வந்துவிட்டார்கள். ஆனால் அபி அப்படி இல்லை. அவனுடைய அக்காவிற்கு ஃபுல் சப்போர்ட். இப்பொழுது இங்கு வரும்போது கூட சென்னையில் ஏதோ மியூசிக் காம்படிஷன் என்று பொய் சொல்லிவிட்டு வந்திருக்கிறான். உண்மை தெரிந்தால் அவ்வளவுதான். அன்று சிட்டிக்கு மையத்தில் இருக்கும் கோவிலுக்கு முன்னால் சொகுசு கார் ஒன்று வந்து நின்றது. காரை ஓட்டிக்கொண்டு வந்தது அபிதான். காரிலிருந்து இறங்கியவன் பின் சீட்டிலிருந்த இந்து இறங்குவதற்காக கார் கதவை திறந்து விட்டான். இருவரும் சாமி கும்பிட்டு கொண்டிருந்த தருவாயில் கோவிலுக்கு பின்புறத்திலிருந்து அழகிய இசையின் சத்தம் ஒன்று கேட்டது. அதே நேரம் ஒரு பெண்ணின் பாடும் குரலும் கேட்டது. அக்குரலை கேட்டவுடன் அது யாரென்று இந்துவிற்கு புரிந்துவிட்டது. ஆனால் அதே நேரம் அந்த குரல் அபியின் கவனத்தை மேலும் ஈர்த்தது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்று பார்க்க வேண்டுமென அவன் பெரிதும் ஆர்வம் கொண்டான். இருவரும் கோவிலுக்கு பின்னால் வர அங்கு கோவிலின் சார்பாக ஆர்கெஸ்ட்ரா ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அதில் சிவன்யா பாடிக்கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் முதல் முறையாக அபி சிவன்யாவை பார்க்கிறான். காரணமே இல்லாமல் அவளையும் சரி அவள் குரலையும் சரி அவனுக்கு மிகவும் பிடித்து போனது. அவள் பாடி முடித்து பணத்தை வாங்கிக் கொண்டு வேக வேகமாக வர அவள் முன்னால் வந்து நின்றாள் இந்து. ஏ சிவன்யா, அக்கா நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? அத நான் தான் கேட்கணும். நீ இங்க என்ன பண்ற? உனக்கு காலேஜ் இல்லையா? அக்கா அது அது என்னன்னா, ஆமா, ஆனா இன்னைக்கு லீவு. இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கும்போதே அங்கு கோவிலின் இன்சார்ஜ் ஒருவர் சிவன்யாவிடம், இதே மாதிரி அடுத்து வர 10 நாளும் வந்து பாடிட்டேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கும். இந்தா இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. அவர் அப்படி சொல்லிவிட்டு கொடுக்க சிவன்யாவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. தன் எதிரே இருந்த இந்துவை சற்று கலக்கத்துடன் பார்த்தாள். 10 நாள் உனக்கு காலேஜ் லீவா? இப்பதானே ஜாயின் பண்ண, அப்புறம் எப்படி 10 நாள் லீவ் கிடைக்கும்? இந்துவின் இந்த கேள்விக்கு சிவன்யாவிடம் பதில் இல்லை. அம்மா, உன்னோட அம்மா எங்க? ஐயோ அக்கா, அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லாதீங்க. அவள் பதட்டமாய் சொல்ல அதுவே அபிக்கும் சரி இந்துவுக்கும் சரி ஏதோ சரியில்லை என்று புரிந்தது. இங்க பாரு, உண்மைய சொல்லு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதற்கு மேல் சிவன்யாவால் மறைக்க முடியவில்லை. அனைத்தையும் சொல்லிவிட்டாள். தன் அம்மாவிற்கு வேலை போனதிலிருந்து இப்பொழுது காசிற்காக அவர்கள் பெரும் சிரமப்படுகிறார்கள். அந்த சிரமத்தை போக்கவே சிவன்யா கிடைக்கும் இடத்திலெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் வசுந்தராவிற்கு சிவன்யா பாடுவது துளியும் பிடிக்காது. சாரி, நான் அதுக்கப்புறம் உங்களை பத்தி யோசிக்கவே இல்லை. சரி விடு, இப்போ அம்மா எங்க இருக்காங்க? அடுத்த சில நிமிடங்களில் அபி, இந்து, சிவன்யா மூவரும் சிவன்யாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். இந்துவை பார்த்தவுடன் வசுந்தரா எழுந்து நின்றார். அட இந்துமா, நீங்க எப்படி இருக்கீங்க? இது யாரு? அக்கா, நான் நல்லா இருக்கேன். இது என்னோட தம்பி அபி. அக்கா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. வினோ அப்படி சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க தப்பா எடுத்துக்கலனா மறுபடியும் அங்கேயே வேலைக்கு வரீங்களா? அவள் அப்படி கேட்டதும் வசுந்தராவுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. தயக்கத்துடன் நின்றார். அக்கா ப்ளீஸ், வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இப்போ வினோவும் ஊர்ல இல்ல. நீங்க வந்தா நல்லா இருக்கும்க்கா. அவரு கேட்டா நான் சொல்லிக்கிறேன். இந்து கெஞ்சலாக கேட்க வசுந்தராவிற்கு மனம் வரவில்லை. இருப்பினும் அங்கு செல்லலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டே இருந்தார். இல்லம்மா, அது இங்க கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. அக்கா, நீங்க அத பொறுமையா முடிச்சிட்டு வாங்க. நான் இப்போ சிவன்யாவை வேணா என் கூட கூட்டிட்டு போறேன். வசுந்தரா என்ன சொல்வது என்று தெரியாமல் சிவன்யாவை பார்க்க சிவன்யாவும் சரி என்று தலையசைத்தாள். அதன் பிறகு அடுத்த சில நிமிடங்களில் சிவன்யாவுடைய லக்கேஜ் பேக் செய்யப்பட்டது. வசுந்தரா சிவன்யாவிடம், இங்க பாரு, நான் வர வரைக்கும் நீ அங்க எந்த சேட்டையும் பண்ணிட்டு இருக்க கூடாது. சரிம்மா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். சும்மா சும்மா சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி சொல்லி அனுப்பாதீங்க. அவள் அத்தனை கியூட்டாக சொல்ல ஏனென்று தெரியவில்லை. அதை பார்த்த அபிக்கு புன்னகை எட்டி பார்த்தது. அதை தன் உதட்டிற்குள்ளேயே மறைத்தான். பின் மூவரும் அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள். சிவன்யாவிற்கு மீண்டும் அதே வீட்டில் அவளுக்கான அறை ஒதுக்கப்பட்டது. உனக்கு ஏதாவது வேணும்னா நீ எங்ககிட்ட தாராளமா கேட்கலாம். அக்கா, ரொம்ப தேங்க்ஸ், அம்மா கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு. அவள் அப்படி சொன்னதும் அழகாக புன்னகைத்த இந்து சிவன்யாவின் தலையில் தடவி கொடுத்துவிட்டு அங்கிருந்த அபியை பார்த்து, டேய், அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா பண்ணுடா சொல்லியபடி அங்கிருந்து கிளம்பி சென்றாள். அபி சுற்றும் முற்றும் பார்த்தான்.
யாரும் தங்களை பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்தவன், ஓய், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? இன்னைக்கு நீ பாடினது கேட்டேன். உன்னோட வாய்ஸ் நல்லா இருக்கு. ஆனால் நிறைய இடத்துல நீ தப்பு பண்ணுற. அப்படியா? ரொம்ப நன்றி. மிஸ் பொட்டேட்டோ, நான் உன்னை கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்காத. ஆக்சுவலாக எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும். அவன் அப்படி சொன்னதும் தான் சிவன்யா புருவம் உயர்த்தி அவனை என்ன என்பது போல் பார்த்தாள். நான் ஒரு ஆல்பம் பண்ணிகிட்ருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. ஆனால் அதில் ஃபீமேல் வெர்ஷன் பாட நான் ஒரு வாய்ஸ் தேடிட்டுருக்கேன். உண்மையை சொன்னால் நான் எதிர்பார்த்த வாய்ஸில் இங்கே யாருமே இல்லை. ஆனால் உன்னோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ அந்த ஃபீமேல் வெர்ஷன் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால தான், பாடுவியா? அவன் அப்படி கேட்டதும் அது சிவன்யாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவள் முறையாக மியூசிக் கற்றுக்கொள்ளவில்லை. ஓகேதான், ஆனா அம்மாவுக்கு தெரிஞ்சா? அது மட்டும் இல்ல, அம்மாவுக்கு நான் பாடுறது சுத்தமா பிடிக்காது. இதான் பிரச்சனையா? உன்னோட அம்மா இங்கே வரதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆகும். இந்த 1 வாரத்தில் நான் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். ஓகே தானே? ம், ஓகே. ஆனா உனக்கு காலேஜ் இல்லையா? இருக்கு. இங்கே இருக்கிற மாதிரி எல்லா நாளும் காலேஜ் போகணும்னு அவசியம் இல்லை. ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கலாம். இருவரும் முதல் முறையாக அன்றுதான் சந்தோஷமாக பேசினார்கள். அடுத்து வந்த நாட்களில் அபி ஆன்லைன் கிளாஸை அட்டன் செய்து கொண்டே சிவன்யாவிற்கு மியூசிக்கையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்திருந்தான். ஏய், ஒழுங்கா பாடு, அது அப்படி இல்லை. சொன்னவன் அதை எப்படி பாட வேண்டும் என்று வரை அவளுக்கு கற்றுக் கொடுத்தான். ஆனால் சிவன்யாவிற்கு அதெல்லாம் வரவே இல்லை. அவளுக்கு தனித்துவமான ஸ்டைல், அதன் போக்கில் பாட வேண்டும். இப்படித்தான் பாட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் அது அவளுக்கு சரிப்பட்டு வராது. தேவையில்லாமல் இவனிடம் மாட்டிக்கொண்டோமோ என்று அவளுக்கு தோன்றியது. ஏய், இங்க பாரு, இதுக்கு மேல என்னால முடியாது, எனக்கு தூக்கம் வருது அபி. அபி மணியை பார்த்தான். இரவு 9 மணி ஆனது. உனக்கு கொஞ்சமாவது ஒர்க் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா? காலையிலேருந்து இதோட 10 தடவை பிரேக் எடுத்துட்ட. 2 தடவைக்கு மேலே காஃபி குடிச்சிருக்க. அப்புறமா சாப்பிட்லான்னு சொன்னால் 7 மணிக்கே போய் கொட்டிட்டு வந்துட்ட. இப்போ தூக்கம் வருதுங்கிற. அதெல்லாம் முடியாது. இன்னும் 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் போகும். அதுக்கப்புறம் நீ போய் தூங்கு. ஏ ப்ளீஸ் பா, இப்படி பண்ணாத, எனக்கு உண்மையிலே தூக்கம் வருது. ஆனால் அதெல்லாம் எங்கு அவன் காதில் வாங்கி கொண்டான். முடியாது. நான் இப்போ அந்த லைனை எப்படி பாடணுங்கிறத பாடி காட்டுறேன். அடுத்து நீ தான் நல்லா கவனி. சொன்னவன் தன் கிட்டாரை இசைத்தபடி அந்த வரிகளை பாட ஆரம்பித்திருந்தான். உண்மையில் அவன் அத்தனை அழகாக பாடினான். ஆனால் சிவன்யாவிற்குத்தான் அது தாலாட்டு பாடுவது போல் இருந்தது. சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள் ஒரு கட்டத்தில் அவளையே அறியாமல் கண்கள் சொக்க அப்படியே தூங்கி போனாள். ஆனால் இது அறியாமல் அபியோ தனக்கென பாடிக்கொண்டிருந்தான். இந்த மாதிரி தான் பாட. ஏதோ சொல்ல வந்தவன் அப்பொழுதுதான் அவள் சாய்ந்தபடி தூங்கிக் கொண்டிருப்பதை கவனித்தான். ஒரு கணம் டென்ஷன் ஆனது. ஆனால் அடுத்த நொடியே அது எல்லாம் எங்கோ பறந்து சென்றது. அவனை அறியாமலேயே அவனின் கண்கள் தூங்கும் அவளை ரசித்தது. சரியான சோம்பேறி பொட்டேட்டோ என்று தனக்குத்தானே நினைத்தவன் அவளின் அருகில் வந்து நின்றான். அவன் வந்தது கூட அறியாமல் அவள் தூங்கிக் கொண்டிருக்க இவனும் அவள் அருகில் அமர்ந்தான். ஏனென்று தெரியவில்லை. தன் அக்காவிற்காகத்தான் இங்கு வந்தான். ஆனால் இப்பொழுது அவனுக்கு மும்பை செல்ல மனமே இல்லை. அதற்கு தன் அருகில் இருப்பவள் கூட காரணமாக இருக்கலாம் என்று அவனின் மனம் சொன்னது. முதல் முறையாக அவளை பார்த்தது அவளின் அம்மா வசுந்தரா திட்டும்போது அவள் முகத்தில் ஏற்படும் அந்த குட்டி குட்டி ரியாக்ஷனையும் ரசித்தான். இங்கு வந்ததிலிருந்து தன்னை விட தன் அக்காவை இவள்தான் அதிகமாக கவனித்துக் கொள்கிறாள். நீண்ட நாள் கழித்து தன் அக்கா சிரிப்பதையும் இவளால் பார்த்தான். இப்பொழுது அவனுடைய ஆல்பத்திற்கும் அவள் உதவி செய்கிறாள். இதையெல்லாம் யோசித்தவனின் முகத்தில் அவனை அறியாமலேயே ஒரு அழகிய புன்னகை எட்டி பார்த்தது. உண்மையை சொன்னா நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சிவன்யா. ஆனால் அது அறிவு இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும். உனக்கு தான் மேல் மாடி காலியாச்சே. யோசித்துக்கொண்டே திரும்பியவனின் பார்வை மூடிய அவளின் விழிகளின் மீதுதான் விழுந்தது. அதில் துளைந்து போனான் என்று கூட சொல்லலாம். ஆனால் காற்றில் அவளின் கூந்தல் லேசாக அசைந்தாட அது அவனை டிஸ்டர்ப் செய்தது போலும். அவனால் முழுமையாக அவளின் முகத்தை பார்க்க முடியவில்லை. அதை ஒதுக்கிவிடலாம் என்று அவனின் கைகள் உயர்ந்தது. ஆனால் அடுத்த நொடியே அவனின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. முதல் முறையாக அப்படியொரு உணர்வை உணர்ந்தான். காரணம் தெரியவில்லை. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அபி? தனக்கு ஏற்பட்ட உணர்வுக்கு காரணம் அறியாமல் அவன் தவித்துக் கொண்டு இருக்க தூக்கத்தில் அருகில் இருந்தவளோ
அவன் தோளில் சாய்ந்தாள். அதில் அவனுடைய இதய துடிப்பு அவனுக்கே கேட்டது. அவளிடமிருந்து கிடைக்கும் முதல் ஸ்பரிசம் அது. அவன் மும்பையில் இருந்தபோது கூட பல பெண்களுடன் சுற்றியிருக்கிறான். ஆனால் யாரும் இவளைப் போலல்ல. இவளிடம் ஏதோ ஒரு மாயாஜாலம் இருப்பதை அவன் உணர்கிறான். தன் தோளில் சாய்ந்து இருப்பவளுக்கு இன்னும் சற்று அருகில் சென்று அமர்ந்தான். அதில் நன்றாக அவன் தோளில் தஞ்சம் புகுந்தாள் சிவன்யா. எவ்வளவு நிமிடம் அப்படியே கடந்தது என்று தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் அருகிலிருந்த கிட்டாரை எட்டி எடுத்தான். இந்நேரம் அவள் அருகில் இருந்த அந்த தருணம் அவனுக்கு புதிதாக ஒரு இசை அவன் மனதில் தோன்றியது. அதை மனம் போன போக்கில் அப்படியே வாசிக்க ஆரம்பித்தான். அதில் சிவன்யா நன்றாக தூங்கி போனாள். ஒரு கட்டத்தில் அவனுக்குமே தூக்கம் வந்தது. ஆனால் இப்படியே தரையில் அமர்ந்தபடி தூங்கி அவனுக்கு பழக்கமில்லை. எழுந்து செல்லவும் மனம் அனுமதிக்கவில்லை. ஒரு கட்டம் வரை பார்த்தவன் அவளின் தலையோடு தன் தலை சாய்த்தபடி இவனும் கண்களை மூடினான்.